அக்கா இப்போ எல்லாருமே வந்து பெண்கள் ஈக்குவாலிட்டி, இப்போ லேடிஸ் ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து எங்களுக்கும் வந்து சம உரிமை வேணும் அப்படின்னு பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் சம உரிமை கிடைக்கும்க்கா? இங்க யாருமே வந்து யாரையுமே ஸ்டாப் பண்ணல சிஸ்டர், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன கிரிட்டீரியா இருக்கோ அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? முன்னாடி தான் வந்து ஃபேமிலியில் ஒரு சில ஸ்ட்ரக்சர் பீப்புள் வந்து இதை நீ பண்ணக்கூடாது, இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு கேர்ளையும் பாயும் சொல்லி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. முதுகுக்கு பின்னாடியே பார்த்துட்டு இருந்தோன்னு வை, முன்னாடி போக முடியாது. இப்போ எல்லாருமே அதை உடச்சிட்டு வெளியே போயிட்டு தான் இருக்காங்க. அது கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி. இப்போ இருக்க என்னை பொறுத்தவரை இப்போ இருக்க சொசைட்டி டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஸோ முன்னாடி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே இந்த 90s தாண்டி இந்த 2K-ஓட அடாப்ட் ஆகுற இது வந்துட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே டோட்டலாக மாறிட்டாங்க. கடந்து போறதுதானே வாழ்க்கை. அந்தந்த இயர்ஸ்க்கு வந்து அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ இருக்கிற சொசைட்டி கண்டிப்பாக தப்பாக பார்க்காது. உனக்கு என்னவோ நீ அதை செய். உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட தான் அவங்க மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாய்ஸ் வரும்போது அப்ரிஷியேட்டபிள் தான். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணிட்டு போட்டுமே. கேர்ள் இந்த வேலை தான் பார்க்கணும், பாய் இந்த வேலை தான் பார்க்கணுன்ற கிரிட்டீரியா எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அப்கமிங் சொசைட்டி, அப்கமிங் இயர்ஸ்லலாம் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிடும்.